I am Dr. Senthil, surgical gastroenterologist, அபிராமி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம லிவரை பற்றி பார்க்க போகிறோம். லிவரை எப்படி பாதுகாத்துக்கணும். இன்றைக்கி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஆல்கஹால் பழக்கம், மது பழக்கங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ சோஷியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 to 50% எல்லாருமே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம லிவர் எப்படி பாதுகாப்பாக இருக்கா, நார்மலாக இருக்கா, பின்னாடி லிவர் ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லலாம், சார் நான் ஆல்கஹால் பக்கமே போனதில்லைங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இருக்குது. ஃபேட்டி லிவர்னால் என்ன? ஒரு அளவுக்கு அதிகமான ஃபேட் லிவரில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் ஒரு 10 வருஷம் அதே மாதிரி இருந்ததுனால் லிவர் ஃபெயிலியர் நோக்கி போகலாம். இந்த லிவர் ஃபெயிலியர் ட்ரிங்க்ஸ்னால் எப்படி லிவர் ஃபெயிலியர் சிரோசிஸ் வருதோ அதோட பாதிப்புகள் எல்லாமே இந்த ஃபேட்டி லிவர்னாலையும் வரக்கூடும். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் அந்த லிவர் ஃபெயிலியர் சிரோசிஸ் போகுது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைப்ரோ ஸ்கேனுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட். ஒரு விதமான ஒளி அலைகளை லிவர்க்குள்ளே செலுத்தி அது திரும்பி வர்றதை வச்சு அந்த லிவர் சாஃப்டாக இந்த ரப்பர் பால் மாதிரி இல்லை டென்னிஸ் பால் மாதிரி இருக்கா, இல்லை ரொம்ப கெட்டியாக என்னங்கிறது அந்த எலாஸ்டிசிட்டியை பார்க்குறது தான் ஃபைப்ரோ ஸ்கேன். இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் நம்ம அபிராமி ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுவவங்களுக்கு இலவசமாக செய்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.